ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெலுங்கு படமான மனமே தான் பார்க்க போறோம். இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த படத்துல ஷர்வானந்த், கீர்த்தி ஷெட்டி, விக்ரமாதித்யா, சீரட் கபூர், வெனிலா கிஷோர், ராகுல் ரவீந்திரன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குஷியோட இன்டர்வென்ஷனால விக்ரம்ன்ற ஒரு கேர் ஃப்ரீ பிளே பாய் அண்ட் சுபத்ரா கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. குஷிக்காக இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மீட் பண்ணுவாங்களா, குஷி பேரண்ட்ஸுக்கு என்ன ஆச்சு, கேர் கிவர்ஸ் அண்ட் அந்த சைல்டோட ஃபேமிலிக்கு டீப்பாக கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த படம் தான் பதிலாக இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா, ஷர்வானந்த் தான் விக்ரமா நடிச்சிருக்காரு. இவர் ட்ரெண்டியாக ஒரு ஜாலியான கேரக்டராக வராரு. இவரோட பிளே பாய் ஆன்டிக்ஸ் அண்ட் ஃப்ளர்ட் பண்ணுற கேரக்டர் எல்லாம் ஜென்யூனாகவே நல்லாயிருக்கு. கீர்த்தி ஷெட்டி தான் சுபத்ராவாக நடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் இந்த படத்துக்கு செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். விக்ரமாதித்யாவோட டெபியூ பர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்க சப்போர்ட்டிங் காஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம். என்னதான் ஒரு கியூரியாசிட்டியோட இந்த கதையை ஆரம்பிச்சாலும் போக போக அந்த மொமெண்டம் அப்படியே கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனல் டெப்த் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னதான் இந்த படத்தோட சென்ட்ரல் ஃபோக்கஸ் விக்ரமாதித்யா கேரக்டர் குஷியா இருந்தாலும் இவங்களோட பிரசன்ஸ் செகண்ட் ஹாஃப்லயே கம்மியாயிடுது. மெயின் பிளாட்ல இருந்து மிஸ் ஆகுற மாதிரி நிறைய சப் பிளாட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸும் இருக்கு. ரைட்டர் கம் டிரெக்டர் ஸ்ரீராம் ஆதித்யா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இல்லாதனால மொத்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் இம்பேக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஒரு சில கேரக்டர்ஸ் சிவா கந்துகுரி, சீரட் கபூர், முகேஷ் ரிஷியோட பார்ட்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டராக டிசைன் பண்ணியிருந்தா இந்த கதையை இவங்கெல்லாம் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஆதித்யா ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டராக செகண்ட் ஹாஃபை என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுக்காமல் விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஹேசம் அப்துல் வாஹிபோட மியூசிக் இந்த படத்துக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு. ஞானசேகரோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷ்ணு சர்மாவோட விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். பிரவீன் புடியோட எடிட்டிங் ஒர்க்கும் நல்லா இருக்கு. சிஜிஐ ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். என்னதான் ஒரு சில விஷயத்துக்கு இந்த படம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.